bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 1993ல வெளியான The Addams Family இந்த படத்தோட சீக்வலான Addams Family Values இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் இந்த படம் பார்த்துட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டில் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம யாரெல்லாம் வெனஸ்டே சீசன் 2ஓட பார்ட் 1 பார்த்தீங்களோ மறக்காம இந்த ரெண்டு படத்தையும் வந்துட்டு The Addams Family இந்த Addams ஃபேமிலியும் Addams Family வேல்யூஸும் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. செம்ம ஃபன்னான மூவி. ஓகேவா? ஸோ எந்த இடத்துலையும் வந்து இந்த சோகம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க ஆக்ஷன்லி செம்ம ஒரு ஆக்ஷன் காமெடி. இதுதாங்க ஆக்ஷன் காமெடி. உண்மையிலேயே ஆக்ஷனா சண்டை இல்லை, அவங்க ஆக்ஷன் அவங்க நடிப்பு விதத்திலேயே காமெடியா இருக்கும். ஓகேவா? டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ற விதமா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும் உண்மையிலே. ஓகேவா? உண்மை நல்லா இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு The Addams ஃபேமிலியோட ரிவ்யூ போட்டிருப்பேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை தொடர்ந்து இது வந்துட்டு அது அப்படியே அதில் எங்கே முடிஞ்சிச்சோ இது அப்படியே ஸ்டார்டிங் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த படத்தில் The Addams ஃபேமிலியில் வந்துட்டு நம்ம கோமஸோட ஒய்ஃப் நம்ம வெனஸ்டேயோட அம்மா வந்துட்டு மூணாவது பிள்ளைக்காக வந்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்படி இதில் கட் பண்ணால் அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க டெலிவரி பண்ண போகிறாங்க. ஓகேவா? பேபி பிறக்கும் போது இப்போவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் பேபி பிறந்து ஒரு பியூபர்ட்னு வந்துட்டு அந்த பேர் வைப்பாங்க பேபிக்கு. ஸோ இந்த பேபி வந்தனால இந்த பேபி எப்படியாச்சும் போட்டுதான் சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் வந்து பிளான் பண்ணி கொல்லுறது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பேபியை. ஓகேவா? அது என்ன காண்டுன்னு தெரியல. வெனஸ்டியும் சரி அவன் தம்பியும் சரி பக்ஸ்லியும் சரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேபி எப்படி போட்டு தரலாம், இதை வீசலாம், இங்கேருந்து தூக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர்னாலையும் வந்து பிள்ளைக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேனியை தேடுவாங்க. அது வந்து கேரக்டர் மாதிரி தேடுவாங்க. ஸோ தேடிக்கு இருக்கப்போ வந்து இந்த படத்தில் டெபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டெபி அவங்க ஒரு கேரக்டர் கிட்ட வராங்க. பட் அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லராக இருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் அதிகமாக சொத்து இருக்கோ அவங்க வந்துட்டு அவங்கள நோட்டீஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு அவரை மயக்கி கல்யாணம் பண்ணி அடுத்த நைட்டே வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிற சொத்துல ஆட்டை போட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அவரோட கான்செப்டே அதானா. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்துட்டு மயக்கிறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம அங்கிள் ஃபெஸ்டரா பார்த்துருவா. ஓகேவா? அங்கிள் ஃபெஸ்டர் கிட்ட பேசி வழகி லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போட்டு தள்ளுற வரைக்கும் பிளான் வரைக்கும் போயிடும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு போட்டு தள்ளினாங்களா இல்லையா, அவ எப்படி மாட்டினாலா இல்லையான்னு சொல்லிட்டு இதுதான் மிச்ச கதையே. சரிங்களா? ஸோ அதே செம்ம ஃபன்னா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கதையை ரொம்ப இழுக்காம ஒரு மாதிரி போரிங்கா கொண்டுட்டு போகாம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் 1 hour 30 minutes வந்துட்டு எவ்வளோ ஃபன்னாக சொல்ல முடியும் அவ்வளோ ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டாக தான் இருக்கும். ரொம்ப ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இந்த ஸ்டோரி எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப டேக்அவே அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபேமிலி பாண்டிங்கை தான் எனக்கு தெரிஞ்சு காமிக்கிறாங்க. அது மட்டும் தான் இந்த ரெண்டு படத்துலேருந்து எனக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு ஃபேமிலி பாண்டிங். ஓகேவா? அது மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஃபேமிலி பாண்டிங் அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த பாசம் இருக்கு, அது ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த சீன்லாம் கனெக்ட் ஆகும். நம்ம டெபி அங்கிள் ஃபெஸ்டரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க. அவர் பார்க்கறதுக்காக வந்துட்டு ஃபெஸ்டரை பார்க்கறதுக்கு வந்து குடும்பமே கிளம்பி வரும். ஓகேவா? குடும்பமே கிளம்பி வரும். மிரட்டி வேற வச்சிருப்பா பொண்டாட்டி. ஓகேவா? டெபி வந்துட்டு மிரட்டி வச்சிருப்பா, இந்த மாதிரி வந்தாலும் போட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்காக வந்துட்டு நம்ம ஃபெஸ்டர் வந்து வராமல் அவங்க ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணாமலே இருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்கும். லைக் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். அதுக்குள்ள சுற்றி காமெடியாக நடக்கும். ஓகேவா? சுற்றி ஹியூமராக தான் இருக்கும். ஓகே? எங்கேயுமே அந்த சோர்வாக இருக்கிறது சோகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு. லைக் இது ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். ஓகே? ட்ராமானா ரொம்ப சோகமான ட்ராமா, ஒரு காமெடி ட்ராமா. ஓகே? காமெடி அந்த கான்செப்ட்ல தான் போவோம். அங்கங்க சூப்பர் நேச்சர் வரும், இந்த மந்திரம் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல இருக்குல்ல The Addams Family, இந்த ரெண்டு படத்துலயும் வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களே, நம்ம வெனஸ்டேயோட பாட்டி, நம்ம வெனஸ்டேயோட அம்மாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து சூரியகாரவங்க காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? சூரியகாரவங்க அந்த பேய் இந்த கிறிஸ்டல் பாலை வச்சுக்கிட்டு மந்திரம் பண்ணிக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் படத்துலயும் செகண்ட் படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. அப்படி கட் பண்ணா வெனஸ்டே சீரீஸ்ல வந்துட்டு அவங்க பாட்டியை செம்ம மாடர்னா அவங்க வந்து அவங்க ஒரு விச்சு மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. லைக் வந்து அவங்க எப்படி சொல்லுது, ஒரு பிசினஸ் உமன் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது டொனேட் பண்ற மாதிரி ஒரு பணக்காரவங்களாம் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு நல்ல செல்வாக்கா இருக்கிற ஆளா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். அப்புறம் இங்க 1990s பார்த்தா என்னடா எப்படி காமிச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இந்த படம் சுற்றி வந்துட்டு வேல்யூஸ்னு சொல்லும் போது அந்த காசுக்காக தானே. ஓகே? அந்த சொத்துக்காக தான். இதுதான் ஸ்டாரி. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ரெண்டு படத்துல ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. எங்கேயுமே காம்ப்ளிகேட்டட் இருக்காது. நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம கூலான ஒரு படமா இருக்கும். செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன்.
எனக்கும் திரும்ப திரும்ப பார்க்கணும் ஆசைங்க, டைம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காத இதுக்கு முன்னாடி இந்த பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யார்கிட்ட இந்த இங்கிலீஷ் மூவிலாம் பிடிக்குமோ, 90s காலகட்டத்தில் இருக்க இங்கிலீஷ் மூவி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஃபன்னாக செம்ம காமெடியான நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக அடுத்த செப்டம்பர் வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2ஓட ஃபைனல் பார்ட் 2வும் வந்துடும். ஃபைனல் எபிசோட்ஸும் வந்துடும். அதை பார்த்து முடிஞ்சு அப்படியே அடம்ஸ் ஃபேமிலி வேல்யூ வந்துட்டு சேர்த்து பார்த்துருங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ யா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சரி, டேக் கேர். பாய்.